இன்னைக்கு கூட்டம் பூரா அங்கே இருக்கான், டாஸ்மாக்ல இருக்கான், தேட்டரில் காணோம். பொழுதுபோக்குனா சினிமாவுக்கு வருவாங்க. சினிமாவுக்கு வந்து ஒரு வேதனையாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், அவங்க வந்து தேட்டருக்கு வந்து படத்தை பார்த்துட்டு அதில் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ரீ ஆகும். இன்னைக்கு பூரா அங்கே போயிட்டாங்க எல்லாரும். அந்த போதையில் அடிமையாகி கூட்டம் பூரா அங்கே இருக்குது. இன்னைக்கு இப்போ சிவராத்திரியாக இருக்கட்டும், தைப்பூசமாக இருக்கட்டும், கோயில் இருக்க கூட்டத்தை விட டாஸ்மாகில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. கியூவில் நிற்கிறானுங்க. ஆமாம், இதில் வந்து அரசாங்கம் தான் இந்த இப்போ வீட்டுக்கு கேடு நாட்டுக்கு கேடுங்கும்போது இயக்குநர்கள் நாங்கள் சொல்லி என்ன பிரயோஜனம்? இது அரசாங்கம் சொல்லணும், இது அரசாங்கம் சொல்லணும். Okay, thank you, sir. Thank you, sir. அனைவருக்கும் வணக்கம். கல்யாணி ஃபர்ஸ்ட் லுக் வெளியீடு. இதில் எங்களை வெளியிடுறதுக்கு வரும் சரியாக என்னையும் அழைச்சிருக்காங்க. அதுக்கு முதல்ல நன்றி. கல்யாணிங்கிறது ஒரு சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு பேர். அது வைப்பு. ஆமாம், கல்யாணி. பராசக்தியில் வந்து சிவாஜி கணேசனோட தங்கச்சி பேர் கல்யாணி. பெரிய ஹிட்டு தான். இப்போ டி ராஜன் சாருக்கு வந்து எந்தங்கே கல்யாணி, அதுவும் பெரிய ஹிட்டு தான். அப்புறம் பஞ்ச கல்யாணின்னு படம் வந்துச்சு, அதுவும் பெரிய பெரிய ஹிட்டு தான். ஆமாம், பெரிய ஹீரோ தான் பெரிய. அதில் ஹீரோ எல்லாமே ஜெயிக்க அப்படி காட்டினது கல்யாணி. பஞ்ச கல்யாணி. நம்ம வந்து கழுது தானே, கழுதுல அதில் கதாநாயகன் கதாநாயகி எல்லாம். அது மாதிரி கல்யாணிங்கிறது ஒரு சினிமா பொறுத்தையும் ஒரு பாசிட்டிவான டைட்டில் தான். சார் சொன்ன மாதிரி கல்யாணி அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு அது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேட்டுட்டாரு. எந்த கல்யாணி சொல்றாருன்னு தெரியல எனக்கு. ஆனால் ஒரு இப்போ நம்ம நாட்டுக்கு தேவையான ஒரு மெசேஜ். பெரிய ஒரு மரத்தில் நாங்களாம் காய்ச்சி தொங்கும், அதில் கல் அறிவோம். நம்ம எந்த மாங்காயும் குறி வைக்காம ஒரு கல் அறிவோம், அதில் எதாவது ஒன்று பட்டு ஒரு மாங்காய் விழுவோம். அது மாதிரி இந்த மதுவுக்கு எதிராக இந்த மாதிரி சமூக அக்கறை உள்ள கலைஞர்களும் சரி, மக்களும் சரி, யாரும் சரி, கல் எரிஞ்சிட்டே இருக்கணும். அது நம்ம கடமை. ஏதாவது ஒரு கல் பட்டு கொஞ்சம் ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும். இன்னைக்கு முக்கியமாக தமிழ்நாட்டில் பார்த்தா மது விற்பனை ஜாஸ்தியாச்சு. அதுதான் அதிகமாக இருக்கு இன்னைக்கு. இன்னொன்று நம்ம டைரக்டர் வந்து நான் எழில் வந்து மதுக்கு எதிராக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அதில் என்னென்னா, ஒன்று சினிமா பாதிக்கப்படுது. இன்னைக்கு கூட்டம் பூரா அங்கே இருக்கான், டாஸ்மாகில் இருக்கான், தேட்டரில் காணோம். பொழுதுபோக்குனா சினிமாவுக்கு வருவாங்க. சினிமாவுக்கு வந்து ஒரு வேதனையாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், அவங்க வந்து தேட்டருக்கு வந்து படத்தை பார்த்துட்டு அதில் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ரீ ஆகும். இன்னைக்கு பூரா அங்கே போயிட்டாங்க எல்லாரும். அந்த போதையில் அடிமையாகி கூட்டம் பூரா அங்கே இருக்குது. இன்னைக்கு இப்போ சிவராத்திரியாக இருக்கட்டும், தைப்பூசமாக இருக்கட்டும், கோயில் இருக்க கூட்டத்தை விட டாஸ்மாகில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. கியூவில் நிற்கிறானுங்க. ஆமாம், இதில் வந்து அரசாங்கம் தான் இந்த இப்போ வீட்டுக்கு கேடு நாட்டுக்கு கேடுங்கும்போது இயக்குநர்கள் நாங்கள் சொல்லி என்ன பிரயோஜனம்? இது அரசாங்கம் சொல்லணும்,
இது அரசாங்கம் சொன்னது. அரசாங்கமே இன்னைக்கு அவங்க கடை திறந்து வச்சுக்கும்போது மக்களுக்கு சரிவுபட்டது. பணம் கள்ள நோட்டு அடிக்கிறாங்க அப்படின்னா சட்டத்துக்கு விரோதமானது. அப்போ இந்த மாதிரி தவறு செய்யும்போது சட்டம் தண்டிக்கும், அரசாங்கம் விடாது அப்படிங்கும்போது அரசாங்கம் பயப்படுறோம். அரசாங்கமே ஒரு விஷயத்தை செய்யும்போது அது சரின்னு பட்டுது மக்களுக்கு. அரசாங்கம் தான் திறந்து வைக்குது, அரசாங்கம் தானே காய்ச்சுது, அரசாங்கம் தான் கொடுக்குது. அப்படிங்கும்போது மக்களுக்கு அது சரின்னு படுது. முன்னாடி கள்ளச்சாரம் வைப்பாங்க, கள்ளச்சாரம் வைப்பாங்க, ஊருக்கு வெளியே இருக்கும். ஊருக்கு ஒதுக்குறவங்க தான் கடையை வைக்கணும். கல்லுக்கடையை கல்லுங்கிறது இன்னைக்கு உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க. அப்போலாம் கல்லுக்கடையெல்லாம் ஊருக்கு வெளியில தான் இருக்கும். இன்னைக்கு பார்த்தா ஊருக்குள்ள தெரு மதுபான கடைகள். இது எங்கே நாட்டை கொண்டு போகுதுன்னு தெரியல. மோகன சொன்ன மாதிரி இந்த போதை மது சாப்பிட்றோம், இந்த போதை நமக்கு போதை உருவாகுது, நமக்கு மயக்கம் உருவாகுது, அந்த போதைக்கு அடிமையாகிறோம். அது இல்லை, இந்த போதை நாட்டுக்கும் கெடுங்க வீட்டுக்கு கெடுங்கிறத இன்னைக்கு நிறைய தவறு செய்ய தோணுது. குடியை கெடுக்கும், தான் குடியை கெடுத்தா பரவாயில்ல, அடுத்த முடியும் கெடுக்குது இன்னைக்கு. ஏன்னா இந்த போதை தான் ஒரு பொண்ணை கற்பழிக்கிறதுலாம் தோணுது, கொலை செய்ய தோணுது. போதைகளை நல்லது தெரியாது. இன்னைக்கு பாலியல் பலாத்காரம் ரொம்ப பெரிய போச்சு. இன்னைக்கு கணக்கெடுத்து போலீஸ் ரிப்போர்ட்டை பார்த்தா இதெல்லாம் அதிகரிச்சுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு இதுல அடிப்படை காரணம் போது இந்த பாலா போன போதையத்தான் இருக்கு. அப்ப இதுக்கு எதிராக நாங்க சினிமாக்காரங்க தான் அதிகமாக பேசுறதே, சினிமாக்காரங்க தான். நாங்கள் படம் ஆரம்பிக்கும் போதே நாங்கள் போட்டுருந்தோம் ஃபர்ஸ்ட், குடியை கெடுக்கும், மது அருந்துதல் உடலுக்கு கேடு, புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும். இது நான் படம் ஆரம்பிக்கும் நாங்கள் போடணுது. இது போட்டால் தான் சென்சார் எங்களுக்கு கொடுக்குறாங்க, இல்லைன்னா சென்சார் தர மாட்டாங்க. அதே மாதிரி படத்தில் எங்கேயாவது ட்ரிங்க்ஸ் காட்சி வந்தால் கீழே நாங்கள் போட்டணும், மது இருந்தல் உடலுக்கு கேடு அப்படின்னு போடணும். தமிழ்ச்சா கூட நாங்கள் கீழே போட்டணும், புகைப்பிடித்தல் உடலுக்கு கேடுண்டு. நாங்கள் போட்டு என்ன பண்ணுறது? இது யாரை சொல்லணும்? நாங்கள் சினிமாக்கிற நாங்களே அதுவும் போட்டு டைரக்ட் வாய்ஸ் கொடுப்பாரு, பிகினிங் வாய்ஸ் போட்டணும். இப்போ சினிமாக்காரங்க நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம். இது அரசாங்கம் தான் குரல் கொடுக்கணும். இது கண்ட்ரோல் பண்ணது அவங்களும் கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு நாட்டுக்கு கேடு, ஒரு வீட்டுக்கு கேடுனா அந்த கேடை தொடக்க வேண்டிய பொறுப்பு, முதல் பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. அதுக்கு மக்கள் அடிமையாயிட்டாங்க அப்படின்னா கூட உடனே எல்லாத்தையும் முடிக்க முடியாது. அது குறைக்கிறதுக்காக கொஞ்சம் யோசனை பண்ணணும். இதுல வர வருமானத்தை வச்சுதான் அரசாங்கம் நடத்துங்கிறது அது ஒரு வெட்கக்கேடு. அது அந்த எண்ணமே ஆளும் கட்சியினருக்கு வரக்கூடாது. எந்த கட்சியா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்க கட்சியா இருக்கட்டும், நாளைக்கு வேற கட்சி வந்தாலும் சரி, இந்த மதுவை ஒழிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் குறைப்பதற்காக அவங்க போராடணும். இதுல வருமானம் வரங்கிறதுக்காக மதுக்கடையில பெருக்கக்கூடாது. இந்த மாதிரி சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி சூழல்ல நாங்க ஏற்கனவே படத்துக்கு பிகினிங்கே எல்லா படங்களும் சொல்லிட்டு தான் இருக்கோம். இப்போ கண்டென்ட்டா அதே சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கு. அதுக்கு உண்மையிலே நான் வெளியில வரல பாராட்டணும். நான் ஒரு முதல் படத்திலேயே சமூக அக்கறையோட, அது இன்னைக்கு எந்த விஷயம் நம்ம சமூகத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு குடும்பத்துல பாசம்லாம் போச்சு, சதிரி போச்சு. ஒன்று செல்போனு, இல்லைன்னா குடி, ரெண்டு தான் இன்னைக்கு நாட்டை சின்ன வளமாக்கிட்டு இருக்கு. செல்போன்லேயே அப்படி தான். இந்த ஃபுல் டாக் டைம் போட்டாங்களா, கார் வச்சு எடுக்கவே மாட்டேங்கிறான். அதையாவது ஒரு அமௌண்ட் போட்டால் கூட டைம் பார்த்து கட் பண்ணோம், அதையும் விட்டுட்டோம். சுதந்திரத்துக்கு பேசிக்க வேண்டும், அதுவும் நாட்டுக்கு எடுத்துருச்சு. தெரு மதுவான கிடைத்தது, அதுவும் நாட்டுக்கு கேடாக இருக்கு. இந்த சூழலில் ஒரு சமூக அக்கறையோட இந்த படம் பண்ணுற நான் வெளியில் இருக்கும். இந்த படத்தை, இந்த மாதிரி கதைகளுக்கு சும்மா ஒரு கமர்ஷியலாக படம் பண்ணி, ஒரு கிளுகிழப்பாக படம் பண்ணி மக்களை வர வச்சு லாபம் பார்த்தலாம் அப்படின்னு இல்லாமல், இந்த கதைக்கு கேட்டு இந்த படமை தயாரிக்க ஒத்துக்கிட்ட தயாரிப்பாளர் நான் முகில் அவர்களுக்கும் பாராட்டுகள். ஏன்னா இந்த மாதிரி படத்தை பண்ணுறதுக்கும் ஸ்பெஷல் தைரியம் வேணும், அவருக்கு பாராட்டுகள். இதில் அவரே கதாநாயகனாக நடிக்கிறாரு. அவர் நல்லா தான் இருக்க, இவ்வளோ கருப்பாக கலையாக இருக்கார். ஆமாம், ஏற்கனவே நம்மள நிறைய கருப்பு தோள்கள் நம்ம திரையுலக வெண்திரை ஆண்டு இருக்காங்க. ரஜினி சாராக இருக்கட்டும், விஜயகாந்த் அவராக இருக்கட்டும்,
முரளி அவராக இருக்கட்டும், நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம முகிலும் வந்திருக்காரு. முகில்னாலே கருப்பு தான். ஆமாம், கார் முகில்னா அந்த கருப்பு மழை பேர் ரெடி ஆச்சுன்னு அர்த்தம். இந்த முகிலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெற்றிமலையை இந்த முகில் கொடியட்டும். ஹீரோவும் இன்னைக்கு வெற்றி அடையணும். கதாநாயகி மோனாவுக்கு வாழ்த்துக்கள். இயக்குனர் நான் எழில் வாழ்த்துக்கள். ஒரு எழில் அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் தான். ஒரு இயக்குனராக அந்த எழில் கூட ஏதாவது சேர்த்துங்க. அப்பா வரும் எழில் ராம் இல்லை எழில் அரசன் ஆனால் எழில் அரசன் வச்சுக்க என் பேர் புரியுங்க. எழில் அரசன் வச்சுங்க. ஏன்னா இது வந்து அந்த எழில பாதிக்காது. ஏற்கனவே எழில் இருக்காருல்ல, அவரை பாதிக்காது. ஏன்னா அவர் ஏற்கனவே வெட்டி கொடுத்துருக்காரு. எழில்னு ஒருத்தர் இருக்காருங்கிற எழில்னா அவருக்கே வந்து வரும். இப்போ எழில் டேரக்டர்னா அவர் தான் நினைப்பாங்க, அது உங்களுக்கு பாதிக்கும். அதனால எழில் கூட இன்னும் ஒரு எழில் கூடட்டும். எழில் வந்து இன்னொரு பேர் கூடட்டும். நல்ல பேரை வைங்க. ஆனால் மது எழில் வச்சிடாதீங்க. ஆனால் அப்போ நீ படத்தை நீங்கள் மதுன்னு சொல்லிட்டு நீங்களும் மதுன்னு வச்சிடாதீங்க. ஓகே, எழில் அவர்களுக்கும் இந்த யூனிட்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். உங்களுடைய நோக்கம் ஓரளவு அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்து ஓரளவு கொஞ்சம் மக்களுக்கு போய் சேர்ந்து வெற்றி அடைய வேண்டும். நன்றி, வணக்கம். வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்கிறேன். என்னோடய பேர் வந்து எழில். நான் வந்து ஒரு குறும்படம் இயக்குனேன். அதில் வந்து எனக்கு ஒரு 2 இன்டர்நேஷ்னல் அவார்டு கிடச்சிது. அந்த அவார்டு வந்து எங்கள் டீமுக்கு ஆக்சுவலி ரொம்ப பெரிய எனர்ஜி கொடுத்தது. அப்போது நான் சாரை பார்க்க வந்திருந்தேன். 2 இமயம் உங்களுக்கு தெரியும், 2 இயக்குனர் இமயம், அரவிந்த் சார், ராஜா சார் அவர்களும் பேரரசு சார் அவர்களும் அவங்க கையால் வந்து என்னோடய நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் கல்யாணி ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகிறது எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட முதல் விஷயம் எதுக்கு இதை பண்ணுறேன்னா, இந்த சமுதாயத்தில் வந்து இந்த மதுன்ற ஒரு விஷயம் வந்து எல்லார் வாழ்க்கையிலுமே ஆக்சுவலி அது பின்னி பிணைஞ்சு இருக்குது. அது எப்படின்னா எல்லாரோட எமோஷன்லேயும் அது கனெக்ட் ஆகிருக்கு. காதல், வலி, பெயின், இழப்பு, இது எல்லாத்துலேயுமே இருக்குது. இது யாராலும் பிரிக்க முடியல. ஆக்சுவலி என்ன முயற்சி எடுத்தாலும் பிரிக்க முடியல. நானாக நினைக்கிறேன் இதனால் ஃபஸ்ட்டு அது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்தாலும், ஆனால் அதோட பாதிப்பு வந்து குடும்பங்களுக்கு வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ என் கதை இதுதான். நம்ம அதுலேருந்து உடனே விடுபட்டு வெளியே வர முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வரணும்னு இந்த படம் வந்து இந்த படம் அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த படத்தில் அதனால் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகிறது வந்து 2 ஜாம்பவான்களுக்கு தெரியும். அவங்க கையால் இந்த படம் ரிலீஸ் ஆகிறது உண்மையிலே எங்கள் டீமுக்கே ரொம்ப பெருமையாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நன்றி. ஏதாவது கொஸ்டின் கேட்குறத கேட்டுங்க. சார், இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஃபர்ஸ்ட் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் ஒர்க்கு போயிட்டு இருக்கு. விரைவில் சீக்கிரம் படப்பிடிப்பு ஆரம்பிச்சிருவோம் சார். கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணாலும் நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிட்டு இருக்கோம். சிறப்பாக பண்ணுவோம் சார். இம்ம நம்பிக்கை இருக்கு. வணக்கம், என் பேர் முகில். நான் தான் ப்ரொடியூசர். IR5 ப்ரொடியூசர். இது பிஃபோர் IR5 ஒரு மூவி பண்ணியிருக்காருங்க. அது வந்து 2 இன்டர்நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கு எங்களுக்கு. அதை நினச்சி சந்தோஷப்படுறோம், பெருமையாகவும் இருக்குது டைரக்டரை நினச்சிட்டு. ஸோ அடுத்து கல்யாணின்னு ஒரு மூவி பண்ணுறோம். இது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எங்கள் டைரக்டர் வந்து ஸ்டோரி சொல்லும் போது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸு நானே அதிர்ந்துட்டேன். ஏன்னா அந்தளவு இருக்குது ஸ்டோரி. டெஃபினட்டாக மிரட்டுவாருன்னு நினைக்கிறேன். நான் படம் ஃபுல்லாக மிரட்டுவார்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக. அப்புறம் நம்ம சிகரத்தை தொட்ட 2 இயக்குனர் கைகளால் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு போஸ்டரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. டெஃபினட்டாக சக்ஸஸ் மீட்லேயும் உங்களை கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவோம் சார். அந்த நம்பிக்கை நிறைய இருக்குது சார். ஓகே சார், தேங்க்யூ. அன்பு பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள்.
இந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நல்கிய தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். கல்யாணின்னு பேரை வச்சுட்டு மது குடிக்கக்கூடாதுன்னு வச்சிருக்காரு. அதுவே வந்து ஒரு வித்தியாசமான விஷயமா பட்டுது. ஏன்னா நல்ல ஒரு அதிலே ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது, கான்ட்ராஸ்ட் தெரிஞ்சது. ஏற்கனவே 2 தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறார் இயக்குனர் என்பதை அறியும் போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறது. ஐயாருங்கிறது வீசா. ஏன்னா எங்க சைடு 5008ன்னு ஒரு நெல் இருக்குது. அதனால அது அவர் எடுக்கிற கருத்து, அதாவது முதல் படமா இருந்தாலும் நம்ம ஒரு சாதாரண முயற்சியோட போகாமல் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு விஷயத்த சொல்ல வேணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட இறங்கியிருக்காங்க. அதுல வந்து சிரமங்கள் ஜாஸ்தியாக தான் இருக்கும் நிச்சயமா. ஏன்னா வந்து கமர்ஷியலையும் பார்க்கணும், அதே நேரம் இதையும் பார்க்கணும். நல்ல முயற்சி. எல்லாத்தையுமே திட்டமிட்டு செயல்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதுனால நிச்சயமா இது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி படமா அமையும். அதே மாதிரி இன்னுமே நம்ம டைரக்டர் எங்க சொல்ல போதும் நான் எழில்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு எழில் எங்கள்கிட்ட இருக்காரு, எல்லாருக்குமே தெரியும். அதனால நான் எழில்ங்கிறத கண்டிப்பா நீங்க மெயின்டைன் பண்ணிக்கங்க. 2 பேருக்கும் பாருங்களேன் இனிஷியல் நான் வருது, சகோதரர்கள். ஏன்னா அப்படி ஒரு தயாரிப்பாளர் அவருக்கு கிடைச்சிருக்காரு. அது நல்ல விஷயம். ஏன்னா கேட்டு ஃபர்ஸ்ட் 15 நிமிஷத்துல என்னை வந்து இயக்குனர் அட்ராக்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நிச்சயமா இந்த படம் நீங்க வந்து நல்ல முயற்சி எடுத்து நல்ல கடினமான உழைப்போட படத்தை மிகப்பெரிய அளவு கொண்டுட்டு வாங்க. அதுக்கு எல்லா வகையிலையும் நாங்கள் துணை இருப்போம்னு சொல்லி படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்ற எனது ஆசைகளை கூறி நன்றியுடன் விடைபெறுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மோகனா. இந்த ஃபிலிமில் எனக்கு என்ன தோணுதுன்னா, அதாவது நம்ம நாட்டில் நடக்கிற நிறைய இன்சிடெண்ட் மெயின் காரணமே குடி தான். அதுக்காக இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றது பெரிய விஷயம்தான். ஸோ அதுக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன். அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இவங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் லுக் அப்படியே தெரியுது, அப்படியே